Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. CSK vs ராஜஸ்தான் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் இந்த போட்டி நடந்தது. பிச் பொறுத்த வரைக்கும் ஹார்டாக இருந்தது. பிச்சில் கிராஸ் இருந்தது, டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. டாஸ் வின் பண்ணி சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணார். சிஎஸ்கே 187க்கு 8 20 ஓவர்களில், அண்டு ராஜஸ்தான் 188க்கு 4 17 ஓவர். ஸோ மாத்திரை மற்றும் கான்வே இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. சிஎஸ்கேக்கு 68க்கு 3. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அண்ட் மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 3 விக்கெட். 7-15 அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 78க்கு 3. கடைசி 5 ஓவரில் 41க்கு 2 விக்கெட். ஸோ 187க்கு 8. ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆவது விக்கெட்டுக்கு மாத்திரை மற்றும் ஆஷ் 56 ரன், பார்ட்னர்ஷிப் 23 பால். ஸோ அண்ட் அதே போல் 6ஆவது விக்கெட்டுக்கு பிரவிஸ் துபே 59 ரன், பார்ட்னர்ஷிப் 30 பால். அண்ட் தோனி அண்ட் துபே 7ஆவது விக்கெட்டுக்கு 43 ரன், பார்ட்னர்ஷிப் 33 பால். இதில் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறத விட மாத்திரை மற்றும் ஆஷ் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அஸ்வின் எதுக்கு ஏர்லியராக அனுப்பி வச்சாங்கன்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது. பிரவிஸ் அண்ட் மாத்திரை 2 பேருமே பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் இன்டென்ட்டோட தான் போவாங்க. அண்ட் அஸ்வின் ஒரு எண்டில் விக்கெட்டை சேவ் பண்ணணும், ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடணும், பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகாமல் பார்க்கணும் அப்படின்னு அவரை கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி அடித்தார். ஸோ மாத்திரே தான் டாமினண்ட்டாக இருந்தார். அண்ட் அதே போல் 6ஆவது விக்கெட்டில் பிரவிஸும் அப்படி தான். பெருசாக தூபே இந்த இன்னிங்ஸில் அவரால் மிடில் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே ரொம்ப கஷ்டப்பட்டார். 59 ரன் 39 பாலில். ஸோ மாத்திரே 43 ரன் 20 பாலில் 8 பவுண்ட்ரி ஒரு 6. துஷார் தேஷ்பாண்டே பாலில் குவெனா மாஃபாக்கா கேட்ச். அண்ட் பிரவிஸ் 42 ரன் 25 பால் 3 6 2 பவுண்ட்ரி மத்வால் பாலில் போல்டு. அண்ட் தோனி தூபே பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே பால் மிடில் பண்ண முடியல. வனிந்து வசரங்கா பாலில் தோனி ஒரே ஒரு 6 அடித்தார். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் தோனி 16 ரன் 17 பால் ஒரே ஒரு 6. தூபே 39 ரன் 32 பால் 2 6 2 பவுண்ட்ரி. 2 பேருமே மத்வாலுக்கு விக்கெட் விட்டுருக்காங்க. ஒன்று துஷார் தேஷ்பாண்டே கேட்ச்சு, ஒன்று ஜெய்ஸ்வால் கேட்ச்சு. ஸோ மாத்திரை மற்றும் பிரவிஸ் 42 கான்ட்ரிபியூஷன், 40 ப்ளஸ் கான்ட்ரிபியூஷன். அண்ட் மற்றபடி எல்லாமே கேமியோஸ். ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு டீசன்ட் டோட்டல், மேட்ச் வின்னிங் டோட்டல் கிடையாது, பட் டீசன்ட் டோட்டல் எடுக்க முடிஞ்சுது. ராஜஸ்தான் அண்ட் பவுலிங் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபீல்டிங்கை பாராட்டி ஆகணும். குவெனா மாஃபாக்கா, பராக், ஹெட்மயர், ஜுரல், ஜெய்ஸ்வால், துஷார் தேஷ்பாண்டே எல்லாரும் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இதில் நிறைய பால் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் போக வேண்டிய பாலை தடுத்து நிறுத்தி கேட்ச் பிடிச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே 17 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரன்ஸ் பெர் ஓவர் எடுத்துருந்தாங்க. பட் கடைசி 3 ஓவரில் நல்லா கண்டெயின் பண்ணாங்க. ஸோ கிரவுண்ட் ஃபீல்டிங்கையும் பாராட்டி ஆகணும். துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவரில் 33க்கு 1. மாத்திரையுடைய விக்கெட் பவர் பிளேயில் அவர் தான் எடுத்தார். அண்ட் யுத்வீர் சிங் வழக்கமாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்பார், விக்கெட் ஈஸியாக எடுக்க மாட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 47 ரன். கான்வே, உர்வில் பட்டேல், ஜடேஜா 3 பேருடைய விக்கெட்டையும் எடுத்தார். குவெனா மாஃபாக்கா 2 ஓவரில் 22 ஃபீல்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணார், பட் பவுலிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அண்ட் வனிந்து வசரங்கா 4 ஓவரில் 27க்கு 1. கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேம் அஸ்வினுடைய விக்கெட் ரொம்ப முக்கியம். ஸோ அதை எடுத்தார். பராக் 2 ஓவரில் 26 பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் மத்வால் 4 ஓவரில் 29 ரன் கொடுத்து 3 விக்கெட். பிளேயர் ஆஃப் த மேட்ச் பிரவிஸ் துபே மற்றும் தோனி விக்கெட் எடுத்தார். அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் மற்றும் சூரியவன்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேயில் பார்த்திங்கன்னா 56க்கு 1. ஜெய்ஸ்வால் 36 ரனில் அவுட் ஆனார். கம்போஸ் பாலில் போல்டு 5 பவுண்ட்ரி 2 6 19 பாலில். அண்ட் அதன் பிறகு சாம்சன் மற்றும் சூரியவன்சி 98 ரன் பார்ட்னர்ஷிப் 2ஆவது விக்கெட்டுக்கு 58 பாலில். அண்ட் அதன் பிறகு இன்ஃபேக்ட் 2ஆவது விக்கெட் பார்த்திங்கன்னா சாம்சன் அவுட் ஆனார் 41 பாலில். அஸ்வின் பாலில் பிரவிஸ் கேட்ச்சு 3 பவுண்ட்ரி 2 6. அண்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சூரியவன்ஷி 57 ரன் அவுட் ஆனார் 33 பால் 4 பவுண்ட்ரி 4 6. அஸ்வின் பாலில் ஜடேஜா கேட்ச். அதன் பிறகு பராக் 3 ரனில் அவுட் ஆனார். ஜுரல் மற்றும் ஹெட்மயர் 30 ரன் பார்ட்னர்ஷிப் 9 பாலில் மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. ஜுரல் 13 12 பால் 3 6 2 பவுண்ட்ரி. ஹெட்மயர் 12 ரன் 5 பாலில் ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க.
அண்ட் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஜடேஜா மற்றும் பிரவிஸ் தான் கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் மற்ற எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. கலில் 3 ஓவரில் 35 ரன் பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுப்பார். இன்றைக்கி அதுவும் எடுக்கலை. கம்போஜ் 3 ஓவரில் 7 ரன் எக்கானமி கொடுத்துருக்காரு. பட் அவரும் இன்றைக்கி பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்கல. அஸ்வின் பவர் பிளேயிலேயே வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2 பேருமே ஓப்பனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். பட் லேட்டாக வந்தார். பட் சூரியவன்ஷி சாம்சன் விக்கெட் எடுத்தார் 4 ஓவரில். அண்டு நூர் அகமத் அன்லைக் நூர் அகமதாக பவுலிங் போட்டார். பராகுடைய விக்கெட் மட்டும் எடுத்தார் 3 ஓவரில் 42 ரன். 10 ரன்னா 2.1 ஓவர் 22 ரன் தொடர்ந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஜடேஜா அவரும் அன்லைக் ஜடேஜாவாக தான் இருந்தார். 2 ஓவரில் 27 ரன் கொடுத்தாரு. நிறைய பால் சூரியவன்ஷிக்கு அகேன்ஸ்டாக போட்டு நிறைய பவுண்டரிஸ் கன்சீட் பண்ணார். ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால ஓப்பனிங்கில் இருந்து எல்லாருமே அட்டாக்கிங் ஷாட்டுக்கு போனாங்க சிஎஸ்கே பேட்டர்ஸ். பட் அதுக்கு பெருசாக பலன் கிடைக்கல. ஸ்டார்ட்ஸ் கிடைச்சது பட் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. பிரவிஸ் மற்றும் மாத்திரை தவிர்த்து யாராலையும் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஜடேஜா அண்ட் பிரவிஸ் மேலே டிபெண்டன்சி இருக்குது. bowling பொறுத்த வரைக்கும் bowling சேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கான்டெக்ஸ்ட் ஆஃப் கேம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி bowling சேஞ்சஸ் இருந்திருக்கணும். ஒரே பேட்டர்னில் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் இந்த சிஎஸ்கே சரி செய்யணும். அண்டு ராஜஸ்தான் bowling அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் இன்றைக்கி அவங்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 17 ஓவர் வரைக்கும் 10 ரன் ரேட்டில் இருந்தாங்க. அதன் பிறகு ஃபீல்டிங்கால் கம்பேக் கொடுத்தாங்க. அண்ட் bowling சேஞ்சஸ் நல்லா இருந்திருக்கு. பவுலர்ஸும் இன்றைக்கி நல்ல லைன் அண்ட் லெங்த்தில் போட்டிருக்காங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் மேலே டிபெண்டன்சி இருந்திருக்கு. இன்றைக்கி மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அழகாக. ஸோ ராஜஸ்தானுக்கு எல்லாமே நல்லா நடந்திருக்கு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் மத்துவால் நான் எதிர்பார்த்தது தான், கீ பிளேயர்னு சொன்னேன். ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.